ஹலோ ஆல்! இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பாப்பாவோட பர்த்டே விளாக் தான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். பாப்பா பர்த்டேக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து இங்கேயே அம்மா ஊர்லயே எடுத்தாச்சு. கடைசி நேரத்தில தான் போனோம். டெக்கரேஷன் பத்தி நான் யோசிக்கவே இல்ல. கொஞ்சம் ஆன்லைன்ல ஒரு சில திங்ஸ்லாம் வாங்கி வச்சிருந்தேன். இதே போதும்னு நெனச்சுட்டு அசால்ட்டா இருந்துட்டேன். அப்புறம் அங்க போனா அது எதுவுமே ஒத்து வரல. நல்லாவே வரல. பலூன்லாம் உடஞ்சிருச்சு. ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணேன். அப்புறம் வந்து ஆனிவர்சரின்னு வந்துருச்சு பர்த்டே இல்லாம. அப்புறம் எல்லாமே நாங்க தனித்தனியா போய் வாங்கிட்டு வந்து பண்ணனோம். எங்க வளகாப்புக்கு ஒரு அண்ணா டெக்கரேஷன் பண்ணி குடுத்தாங்க. சூப்பரா பண்ணி குடுத்தாங்க. பேசாட்டி அவங்க கிட்ட சொல்லியிருக்கலாம். என்னோட கலைத்திறமைய வந்து நான் வெளிக்கொண்டு வரேன்னு தேவையில்லாம பண்ணிட்டேன். அப்புறம் எப்படியோ பண்ணி முடிச்சாச்சு. காலையில எந்திரிச்சோனே கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருந்தேன் குட்டி பாப்பாவ. அப்புறம் இப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்து முடிச்சுட்டு, அப்புறம் வந்து லன்ச்சு, பிரேக்ஃபாஸ்ட்லாம் ஸ்பெஷலாலாம் எதுவுமே பண்ணல. வந்து எங்க அம்மா தான் எல்லாமே பண்ணாங்க. ஏன்னா வந்து நாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அப்புறம் கேக் வாங்கிட்டு வந்து எங்களுக்கு நெறைய வேலை இருந்தங்காட்டி எதுவுமே என்னால பண்ண முடியல. வந்து கேக் வந்து பாப்பா ட்ரெஸ் கலர் தான் எடுக்கணும்னு சொல்லியிருந்தோம்ல. ஸ்கை ப்ளூ கலர் கெவுன் எடுத்திருந்தேன். ஸ்கை ப்ளூ கலர் வந்து தீம்ல தான் நான் பண்ணணும்னு நெனச்சு வந்து பண்ணியிருந்தேன். ஆனா எங்க ட்ரெஸ்ஸு கேக் வந்து ஓரளவுக்கு செட் ஆயிக்கிச்சு. என்னோட ட்ரெஸ் எப்படி இருக்கு? பாப்பாவோட ட்ரெஸ்லாம் எப்படி இருக்குன்னு கீழ கமெண்ட் பண்ணுங்க. வந்து கேக்கும் பாப்பாவோட ட்ரெஸ் சூப்பரா செட் ஆகிருந்துச்சு. அதுவரைக்கும் ஓரளவு ஹேப்பி எனக்கு. அப்புறம் வந்து நாங்க வந்து நைட்டு தான் கேக் கட்டிங் வச்சிருந்தோம். டின்னர் வந்து நாங்களே ப்ரொவைட் பண்ணிட்டோம். வந்து நாங்க மோஸ்ட்லி சென்னையில வந்து சிக்கன் பிரியாணி, ரைத்தா அந்த மாரி தான் செய்வாங்க. அதுதான் நாங்க பண்ணியிருந்தோம். அது பண்ணிட்டு என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு, அப்புறம் வந்து எங்க நேபர்லாம் இருப்பாங்கல்ல அவங்க, அப்புறம் எங்க அம்மா, எங்க அத்தை இவங்க மட்டும் தான் நாங்க கூப்பிட்டுருந்தோம். பெருசா வந்து யாரும் கூப்பிடல. ஏன்னா நாங்க லாங்ல இருக்கோம். இங்கேருந்து யாருனாலயும் வர முடியாதுன்னு சொல்லி கூப்பிடல. இவ்வளோதான் எங்க பாப்பாவோட பர்த்டே விளாக்ல நடந்தது. வந்து அவங்க பர்த்டேவ நாங்க பெருசா கொண்டாடணும்னு நெனச்சோம். எங்களோட சிச்சுவேஷன் இப்படி தான் கொண்டாடியிருந்தோம். வந்து எங்களுக்கு ஓரளவுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் பண்ணணும் பெருசான்னு நெனச்சோம். அதுவும் பண்ண முடியல. நெக்ஸ்ட் பர்த்டேல கண்டிப்பா அவளுக்கு ஏதாவது பெருசா கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு, நீங்க எல்லாரும் எங்களுக்கு பிளஸ் பண்ணுங்க. பாப்பாக்கு ஹேப்பி பர்த்டேன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.